இல்லை, ஒரு நல்ல மனிதனின் மறைவு அரசியலில் குறிப்பிட்ட அளவுக்கு செல்வாக்கு செலுத்திய ஒரு மனிதருடைய மறைவு எப்படி நாட்டுக்கு ஒரு துயரத்தை ஏற்படுத்துகிறதோ அதுபோல் எனக்கும் ஏற்படுத்துகிறது என்பதிலே எந்தவித மாறுபாடும் இல்லை. ரொம்ப நல்ல மனிதர், ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து அவன் அடைகின்ற உயரங்கள் எதுவாக இருந்தாலும், அவன் செய்கின்ற சாதனைகள் எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் மகத்தான சாதனை ஒரு மனிதனாக பிறந்தவன் மனிதனாக மறைந்தான் என்பதுதான். இடையிலே அவர்கள் அடைய வேண்டிய உயரத்திற்காக மனிதத்தன்மைகளை இழந்துவிட்டு அவர்கள் பல்வேறு கோலங்களை கொள்ளுகின்ற உலகத்தில் அவர் ரொம்ப இயல்பாக இருந்தார். கிராமத்திலிருந்து வருகிற போது எப்படி அவர் சாதாரணமாக வேட்டியும் சட்டையும் அந்த கிராமத்து பாணியில் தான் இருப்பார். படங்களுக்குத்தான் அதற்கேற்ப உடை அணிவாரே தவிர மற்றவற்றில் அவருடைய நிறம், அவருடைய பெரிய வெற்றிக்கு அவருடைய நிறம் ஒரு காரணம். நம்மை போல் இருக்கின்றார் நம்மில் ஒருவர் என்று மக்கள் நினைத்தார்கள். எம்ஜிஆரை போல் ரொம்ப நிறமாக இருக்க வேண்டும், ஒரு கதாநாயகன் என்றால் ரொம்ப அழகாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகின்ற வரையறைகள் எல்லாவற்றுக்கும் மாறாக பெரும் வெற்றி பெற்றவர் அவர். நம்மிலே ஒருவன் என்று மக்கள் நினைக்கின்ற தன்மை அவருடைய நடிப்பிலும் அவருடைய வாழ்க்கை முறையிலும் இருந்தது. எல்லாவற்றிலும் நியாயமாக இருப்பார். அதுதான் அவரை அரசியலுக்கு கொண்டு வந்தது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மை பின்பற்றுவோர் கூட்டம் வந்து விட்டது, ஆகவே நாம் ஒரு அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்பதற்கு மாறாக அந்த அரசியல் கட்சியினுடைய தேவையை உணர்ந்து அவர் எதிர்க்கட்சியாக பரிமளித்தார். என்னுடைய திரைப்படம் ஒன்றிலே அவர் நடித்தார். நான் பல படங்கள் தயாரித்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பொழுது பொறுத்தது போதும் என்ற படம் கலைமணி எழுதிய கதை. அதற்கு கலைஞர் தான் திரைக்கதை அமைத்து உரையாடல் எழுதினார். அந்த படத்தில் நம்முடைய விஜயகாந்த் கதை தலைவனாக நடித்தார். பெரும் வெற்றியும் அந்த படம் பெற்றது. பொறுத்தது போதும் என்று அதுக்கு தலைப்பிட்டவர் கலைஞர். பொறுத்தது போதும் பொங்கியெழு என்று அவர் எழுதிய புகழ்பெற்ற வசனத்தின் அடிப்படையில் அந்த படத்திற்கு அந்த பெயரை வைத்தார். அதிலே கலைஞர் வசனம் எழுதியதில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. கலைஞர் திரைத்துறையிலே கோலோச்சிய காலம் ஒன்று இருந்தது, அது பராசக்தி மனோகரா காலம். அதற்கு பிறகு வெகு காலத்திற்கு பிறகு அவரை வசனம் எழுதி வைத்து நாங்கள் படம் எடுத்தோம். அப்பொழுது அதை விஜயகாந்த் மிகவும் விரும்பினார். ஆகவே அந்த படம் பெரும் வெற்றி பெற்றது. எனக்கு அவர் என்னுடைய நிறுவனத்தில் கதை தலைவராக நடித்தார் என்கின்ற முறையில் ஏற்பட்ட அந்த உறவு கடைசி வரையிலும் அது நீடித்தது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 2011-16 அவர் சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஆகவே அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் பல சமயம் நானும் அவரும் வராந்தாவில் நின்று கொண்டு பேசி கொண்டிருப்போம். அவர் ரொம்ப கோபமானவர், ரொம்ப அப்படியெல்லாம் எல்லாவற்றுக்கும் மசிந்து போகின்றவர் இல்லை, எதற்கும் பயப்படுகின்றவர் இல்லை. ஒரு மனிதன் ஒரே கட்சி தொடங்கி ஒரே ஒரு ஆள் மட்டும் வென்று, அதுவும் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மிகுந்த பகுதியில் நிற்காமல் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பகுதியில் நின்று அந்த பகுதியை சார்ந்த ஒரு மனிதர் தேர்தலில் நின்றபோது அவரை தோற்கடித்து இவர் ஒருவராக அந்த சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்தார் என்பது அவருடைய செல்வாக்கு சாதி சார்ந்ததல்ல, மதம் சார்ந்ததல்ல, எல்லாவற்றையும் கடந்து நாடு சார்ந்தது என்கின்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது. அதற்கு பிறகு அவர் எதிர்க்கட்சி தலைவராகவே வந்தார். அதற்கு அடுத்த தேர்தலிலே அது ஒரு பெரிய சாதனை. ஒரு நடிகராக எம்ஜிஆர் பெரும் வெற்றி பெற்றார், ஆட்சியை அமைத்தார். அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற நிலை வரையிலும் விஜயகாந்த் வந்தார். ரொம்ப பெருமையான சங்கதி, பாராட்டுதற்குரியது. அது ரொம்ப எளிதான ஒன்றில்லை. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது பண்ருட்டி அவர் பக்கத்தில் இருப்பார், இருந்தாலும் இவர் எழுந்து கடுமையாக பேசுவார். ஒரு முறை அவரை சட்டமன்றத்தில் கொஞ்சம் கேலி செய்து விட்டார்கள் என்றவுடன் அவருடைய பேச்சை கேட்காமல் அதிமுக பக்கத்திலிருந்து கேலிகளும் கூச்சல்களும் நடந்தன என்றவுடன், அதுவும் தன்னை இழிவுபடுத்துகிறார்கள் என்றவுடன் ரொம்ப கோவப்பட்டு நாக்கை துருத்தி விட்டார். நாக்கை துருத்தி நேருக்கு நேராக ஜெயலலிதாவுக்கு எதிராக நின்று இதையெல்லாம் என்னிடம் வைத்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர் இயல்பான மனிதர். இயல்பான கோபங்கள், இயல்பான சமாதானங்கள், இயல்பான மகிழ்ச்சி, எல்லாவற்றிலும் இயல்பாக இருப்பாரே தவிர இது அல்லாமல் வேறொன்றாக நம்மை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர் இல்லை அவர். ஆகவே அதுதான் அவருடைய எல்லாவற்றுக்கான வெற்றிக்கும் அடிப்படை. அப்படி அவர் எவ்வளவோ செய்திகளில் மாறுபட்ட நிலைகளை அவர் கொண்டிருந்தார். உங்களுக்கு சொல்லுகின்றேன்,
திரைப்படத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாக வந்து மிகப்பெரிய நிலையை அடைந்து பிறகு அதிலும் வெற்றி பெற்று அரசியலிலும் வெற்றி பெறுவது என்பது ரொம்ப அருமைப்பாடுடையது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் பெருங்கூட்டம் அவருடைய உடலை அவர்களே தங்களுடைய கட்சி அலுவலகத்தில் வைத்திருந்து அந்த கூட்டம் தாக்கு பிடிக்க முடியாமல் நாடே திரண்டு வருகிறது என்ற உடன் தீவுத்திடலுக்கு மாற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த மக்களால் கடைசி ஒரு 1.5-2 ஆண்டுகள் அவர் செயல்பாடு இல்லாமல் போய்விட்டார் உடல்நலம் காரணமாக. ஆகவே அந்த நிலையிலும் இந்த மக்களால் நேசிக்கப்பட்டிருக்கிறார் என்பதைத்தான் இப்பொழுது திரளுகிற கூட்டம் காட்டுகிறது. மக்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று சில சமயங்களில் வெளிப்படும். அவருடைய மறைவு அவருக்கான செல்வாக்கை நமக்கு காட்டுகிறது. ஒரு மனிதன் சிறந்தவனா இல்லையா என்பது சாவிலே தான் தெரியும். செத்தால் தெரியும் நாற்றம் என்று சொல்வார்கள். எல்லா பெருமையும் அவனே உண்டாக்கி கொள்வான். ஆனால் சாகும்போது உண்டாகிற பெருமை உண்மையான பெருமையாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால்தான் செத்தால் தான் தெரியும் என்று சொல்வார்கள். ஒருவன் சாகும்போது அவனுக்கு ஏற்படுகின்ற மரியாதை, மக்களிடம் ஏற்படுகின்ற கவலை, இவையெல்லாம் அந்த மனிதனின் வாழ்க்கை வெற்றியைத்தான் காட்டுகிறது என்று நான் சின்னமாக நினைக்கின்றேன். ஒரு கட்சியை தொடங்கினால் அந்த கட்சி திமுகவை 3வது இடத்திற்கு தள்ளிவிட்டு எதிர்க்கட்சி ஆக முடியாமல் செய்துவிட்டு இவர் 2வது இடத்துக்கு வந்தார் என்பது எளிதான ஒன்றில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், அவருடைய துணைவியார் இன்றைக்கு அவர்கள் பொதுச் செயலாளராக ஆகியிருக்கிறார்கள். அவருடைய துணைவியாருக்கு அரசியல் தெரிந்திருக்கிறது என்பது சாதாரண குடும்ப பெண்ணாக விஜயகாந்த் வீட்டுக்கு வந்து அவருடைய மனைவியாக வாழ்ந்த அவர் காலப்போக்கில் திரைத்துறையை தன்னுடைய கணவனின் நடிப்பு, மற்ற அவருடைய வருவாய், அவர் படம் எடுக்கின்ற நிலை எல்லாவற்றுக்கும் அவருடைய மனைவியே பொறுப்பேற்று எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்கின்ற அளவிற்கு அவருக்கு வலது கையாக வாழ்க்கை முழுவதும் இருந்திருக்கிறார். அதனாலே தன்னுடைய மனைவியை அவர் எப்பொழுது ரொம்ப பெருமையாக உயர்வாக அவர் சொல்லுவார். அவர் வாழும் காலத்திலேயே அவருக்கு அடுத்த பெரிய பிரச்சார பீரங்கியாக சிறந்த சொற்பொழிவாளராக அவருடைய துணைவியார் திகழ்ந்தார்கள். நான் அவர்களுடைய பேச்சை எத்தனையோ சமயம் கேட்டிருக்கிறேன். வேனிலே சுழன்று சுழன்று திரும்பி திரும்பி பேசுவார்கள். அப்பொழுது இவ்வளவு அரசியல் எப்படி ஒரு குடும்ப பெண்ணுக்கு தெரிகிறது, இவ்வளவு தெளிவாக கருத்துக்களை எப்படி எடுத்து வைக்க முடிகிறது என்று நான் வியப்படைவேன். இப்பொழுது அவருக்கு பின்னால் அவருடைய கனவான அவருடைய கட்சியை கொண்டு செலுத்துவதில் அவர்கள் முன்னிற்பதை நான் பாராட்டுகிறேன். அவருடைய துயரத்திற்கிடையே இந்த துயரம் மாறிய பிறகு மனித வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் முடிவுறுகின்ற வாழ்க்கை தான். ஆகவே அந்த துயரத்திற்கு பிறகு இந்த கட்சியை கொண்டு செலுத்துகின்றவராக அவர் திகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், மக்களுடைய ஏற்கனவே இருக்கின்ற அமைப்புகளுக்கு எதிராக அவர் தன்னுடைய கட்சியை தொடங்கி மக்களுடைய குரலாக இருக்க எதிர்க்கட்சியால் தான் முடியும் என்கின்ற நிலையிலே தான் அவர் எந்த கட்சியில் போய் சேர்ந்திருந்தாலும் அவருக்கு பெரிய இடத்தை கொடுத்திருப்பார்கள். அல்லது அவர் கட்சி தொடங்கிய உடனேயே ஒரு கட்சியோடு இணைந்து வாளாக தோளாக ஆகியிருந்தாலும் அவருடைய இடம் எப்பொழுதும் குறிப்பிடத்தக்கதாக இருந்திருக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய பஞ்சம் இருக்கிறது. கூட்டணி என்ற பெயரால் எல்லா கட்சிகளும் மொத்தமாக தலைமை கட்சிகளோடு இணைந்து தங்களுடைய சுய உருவத்தை இழந்து விடுகின்ற நிலைமை இருக்கின்ற ஒரு அரசியலில் விஜயகாந்துடைய துணைவியார் மக்களின் குரலாக அந்த கட்சியை செயல்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார். அவர் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் பெற அவருடைய கணவன் அவருக்கு துணை இருக்கட்டும். அவரால் நேசிக்கப்பட்டவர், ஒரு கணவனால் நேசிக்கப்படுவது என்பது பெரிய சங்கதி. அவர் வாழுங்காலத்தில் அவருக்கு துணையாக இருப்பது என்பது இன்னமும் பெரிய சங்கதி. வாழ்க்கை துணை என்று வள்ளுவன் சொல்வான் மனைவியே. வாழ்க்கை முழுவதற்கும் துணையாக இருக்கின்றவர்கள் தான் அந்த பெருமையை அடைகிறார்கள். ஆகவே அவர் கொண்டு செலுத்திய கட்சியை இவர்கள் கொண்டு செலுத்தும் போது மக்களின் குரலாக எங்கே இணைந்து அங்கே சுய உருவத்தை இழந்து விடுவதை விட தன்னுடைய சுய உருவத்தை பாதுகாத்து கொள்ளுகின்ற வகையிலும் கணவனுடைய பெருமையை நிலைநாட்டுகின்ற வகையிலும் கணவன் செய்த தொண்டை நீடித்து செய்கின்ற வகையிலும் அவர் இந்த கட்சியை கொண்டு செலுத்த வேண்டும் என்று இந்த துயரமான நிலையிலும் கூட நான் அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த துயரங்களெல்லாம் ஆறிய பிறகு, ஆற முடியாத ரணம் அது அவருடைய முகத்திலேயே தெரிகிறது. எவ்வளவு காலம் இணைந்து வாழ்ந்த ஒருவர் வாழ்க்கையில் அந்த பிடிமானத்தை இழந்து விட்டது போல ஒரு உணர்வு ஏற்படுகின்ற நிலை இது. ஆனாலும் இதற்கு பிறகும் மக்களின் குரலாக வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் என்கின்ற நிலை, நாம் எதிராக இருந்தால் என்ன, இசைவாக இருந்தால் என்ன, எது மக்களுக்குரியதோ, எது மக்களின்
உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதோ அந்த மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் குரலாக இருப்பதிலே தான் அரசியல் வெற்றி பெற முடியும். நம்முடைய விருப்பம் என்ன, நம்முடைய எண்ணம் என்ன, நாம் எதிலே சேர்ந்தால் அந்த இடத்தை அடைய முடியும், அந்த பதவியில் இருக்க முடியும் என்பதை விட மக்களின் குரலாக இருக்கின்றவர்களுக்குத்தான் மக்களிடம் மிகப்பெரிய மதிப்பு இருக்கும். பதவி என்பது சும்மா எல்லாரும் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அதில் 10 கார் முன்னும் பின்னும் போகும், கதவு திறந்து விடுவதற்கு ஒரு பிஏ இருப்பான், சால்வை எடுப்பதற்கு இன்னொரு அதிகாரி இருப்பான் என்பதை தவிர அதில் ஒன்றும் பெருமைக்குரியது ஒன்றுமில்லை. ஆனால் மக்கள் எப்பொழுதும் வாய்ஸ்லெஸ். அவர்கள் நினைப்பார்கள், அவர்களுக்கு அதை வெளிப்படுத்த தெரியாது. அப்படி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக தன்னுடைய கட்சியை அவர் உருவாக்கி வைத்திருந்தார். அதை தொடர்ந்து மக்களின் குரலாக விஜயகாந்த் அவர்களின் துணைவியார் செயல்பட்டு அந்த அவருடைய எண்ணத்தை முழுமை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.